ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சரவணன் லாக்ஸ். இன்றைக்கி ஒரு காலையிலேருந்தே சோசியல் மீடியாவில் ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட் ஒன்று சுற்றிகிட்ருக்கு. அதாவது ரஜினி கமல் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்களாம். அந்த படத்தை நம்ம 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 மாஸ் மோஸ்ட் வாண்டட் நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போகிறார் அந்த படத்தை. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுக்க ஒரு வில்லனிசம் கடந்த வில்லனாகவும் கமலஹாசனை ஹீரோவாகவும் வச்சு படத்தை இயக்க போகிறாராம். அந்த படத்தை கமலஹாசனே தயாரித்து கூட ரெட் ஜெயண்டும் தயாரிப்பாங்க அந்த படத்தை அப்படின்னு பேச்சு அடிபடுது. சும்மா அனிருத் மியூசிக் வேறு இருக்கும், சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ லோகேஷ் 4 படம் அனிருத் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு. 3 படமே இப்போ அனிருத் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு. 4 படமே 5-6 முறையும் லோகி, கமலஹாசன், ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் மல்டி ஸ்டாராக இருக்கும். எல்லா ஊர்லேருந்து ஒரு ஆளாக கூப்பிட்டு வருவாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. எப்படி இந்த கூலி பேன் இந்தியா படமாக இருக்கோ அதேமாதிரி அந்த படம் பேன் இந்தியா படமாக இருக்கும். இந்த கூலி படம் இப்போவுமே 400 கோடி அடிச்சிருக்கு. அது எப்படியும் ஒரு 1000 கோடி அந்த படம் கண்டிப்பாக அடிக்கும். இந்த காம்போ மட்டும் சேர்ந்தாச்சுன்னு வைங்க, கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும். இப்போ ரூமராக போயிட்டுருக்கு. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்க, சரியான சம்பவமாக இருக்கும். 49 வருஷம் கழிச்சு 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும்? இப்போ நாகார்ஜுனாவுக்கும் தேவாவுக்கும் சைமனுக்கும் உள்ள கிளாஸே பார்க்க முடியல. அப்போ ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் உள்ள கிளாஸை எப்படி பார்க்க முடியும்? மாசாக இருக்கும். அப்படி தெரிக்கும் சீன். நம்மெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ரஜினிகாந்த் சாரோட மாஸ் வில்லனிசமும் கமல் சாரோட நடிப்பும். சும்மா வில்லனிசத்தில் எல்லாம் பட்டையை கிளப்புற தலைவர். அநேகமாக அந்த கூலிக்கு முன்னாடி ரஜினிக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார் லோகேஷ். அந்த ஸ்டோரியாக தான் இருக்கும் பொழுது அநேகமாக. அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வில்லனிசம் கிடைந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொன்னார். ஒரு அந்த படமாக தான் இருக்கும். இல்லைன்னா இது வேறு ஸ்கிரிப்டானு தெரியல. எப்படியோ தலைவரையும் உலகநாயகனும் 49 வருஷம் கழித்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இந்த படம் 2026 தீபாவளிக்கு வரும்னு இப்போ காலையிலேருந்து பேச்சு அடிப்படுது. கைதி 2 தள்ளி போகும்னு சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட்டு வரட்டும். இதுவும் உண்மை கிடையாது, எப்படினாலும் மாறலாம். கைதி தூக்கு முன்னாடியே நடக்கலாம், இல்லை கைதி தூக்கு முடிஞ்ச பிறகும் நடக்கலாம். எப்படியோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. தெரியல, நடந்தால் தமிழ் சினிமா 1000 கோடி அடிச்சிடணும்னு முடிவில் இருக்குது. அது இந்த கூட்டணி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கூலி 1000 கோடி சொன்னோம், 400 கோடி வந்திருக்கு. யாருக்கு தெரியும்? நடந்து ஒரு வேளை தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு அந்த படம் வந்தால் 1000 கோடி அசால்ட்டாக தூக்கும். அதை வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக 1000 கோடி தூக்கும். என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ், கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், அதர் ஃபேன்ஸ், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, பேன் இந்தியா, வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் அடித்து பட்டையை கிடப்போம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பட்டைய கிளப்பு வந்தால்
தலைவர் ஃபேன்ஸுக்கும் உலகநாயகன் ஃபேன்ஸுக்கும் தீபாவளி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். எல்லோரும் வீடியோ பார்க்குங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.